தமிழ் சினிமாவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் விஜயின் தேவி திரைப்படம் மூலமா பிரபுதேவா ஒரு நடிகரா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் நடிக்கும் இந்த திரைப்படம் வெற்றி அடையுமான்ற சந்தேகம் பிரபுதேவாவுக்கு இருந்ததாகவும், ஆனா ரசிகர்கள் படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறதாவும் தேவி படத்தோட சக்சஸ் மீட்ல அவர் தெரிவிச்சிருக்காரு. அதோட அங்கு நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். பிரபுதேவா சார் கபாலி படத்தில் அந்த டைலாக் வரும், நான் வந்துட்டே சொல்லு திரும்பி வந்துட்டே சொல்லுன்னு. அதை வச்சு இப்போ நிறைய மீம் கிரியேட் பண்ணுறாங்க உங்களுக்காக. 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு பயங்கர பவர்ஃபுல்லாக, அதுவும் இவரை ஸ்க்ரீனில் சாதாரண ஒரு ஆடியன்ஸாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தேவி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது என்ன மாயம் அப்படின்ற படம் தான் நானும் டைரக்டர் விஜய் முதல் சேர்ந்து பண்ண படம். அந்த படம் வந்து படமாக எப்படி போச்சுலாம் தெரியாது, பட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்குமே எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண படம் அதுதான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன படம் அதுதான். அதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் 2 பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. சார் நிறையா கற்றுக்கிட்டோம், நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த படமாக எதுவும் இவனுக்கு பண்ணலையே. நேற்று நைட்டு கூட அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். அது இந்த படத்தில் நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் அந்த சீன்லேயுமே பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பிரபுதேவா சார் 12 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அவர் இல்லைனாலும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்தியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தார். தமிழில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் எடுத்திருக்கார். இந்த படத்தில் நடித்தேன்னா இது இல்லைனா இன்னொரு 4 படம் நடிக்க போயிருப்பேன். தமன்னா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்தில் அவருக்கு ஜெயிச்சிருக்கு. அது வந்து டைரக்டர் விஜய். லாஸ்ட் 1 இயராக வந்து அவருக்கு ரொம்ப பெரிய டர்ம் ஆயில் அது இது என்ன மாயமில் ஆரம்பித்து அவர் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும், கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த படம் காரணமாக இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டோம். அது வந்து கரெக்டாக நடந்திருக்கு. அது ஒரே ரீசன் என்னன்னா விஜய் வந்து நல்ல மனுஷன். விஜய், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் இல்லாமல் அதுக்கு அடுத்த படம் எது ஓடினாலும் அவ்வளோ மீனிங்காக இருந்திருக்காது. இந்த படம் இந்த டைமில் ஓடினது. டைரக்டர் விஜய் இஸ் பேக் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் அவர் மேலே ஒரு டைரக்டராக நிறைய பேருக்கு எக்கச்சக்க மரியாதை இருக்கும். அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இந்த படம் காரணம். ஏன்னா இந்த படம் பேய் படம், ஆனால் வந்து பிட்டு பாட்டு கிடையாது, கவர்ச்சியாக எதுவும் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, அப்புறம் பேயோட வந்து ஒரு நைட் கிளப் சாங் கிடையாது, அதுக்கப்புறம் பேய் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ½ hour எக்ஸ்ட்ரா ஜோக்குன்னு கிடையாது. 2 மணி நேரம் படம் தான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜய், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை கரியர். எல்லா இடத்துக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் படம் இருக்கும். இந்த படம் இந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சக்ஸஸோட எனக்கு ஃபெயிலியர் தான் நிறையா பாதிச்சிருக்கு. சக்ஸஸ் நெவர் வென்ட் இன் டு மை ஹெட், பட் டுடே ஐ திங்க் திஸ் சக்ஸஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி ஃபார் மீ, அண்ட் தேங்க் காட் இஸ் கைண்ட். டைரக்ஷன் பண்ணிவிட்டு படம் வந்து தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். ஆனால் நடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ இவ்வளோ இருக்கும் டென்ஷன். பட் நடிக்கும்போது இந்த படம் போது இவ்வளோ தான் டென்ஷன். ஆனால் ரிலீஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி படம் பார்த்துட்டேன். ஆனால் பட் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த உள்ளே நுழையும் போது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் எல்லோரும் என்னை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.